ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு மேனிஃபெஸ்டேஷனோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அது சம்மந்தமாலாம் கிடையாது. நான் இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன் நேற்று. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆச்சு. அதுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்க சொசைட்டியில இப்படி ஒரு விஷயம் தேவையா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அந்த கவனம் இல்லை அப்படின்னா இப்படிதான் யாரோ என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம போய் அந்த ஒரு ட்ராப்குள்ள மாட்டிக்குவோம். அது என்ன விஷயம்ங்கிறத இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. அடுத்தவங்களை உங்களால ஹாப்பியா இருக்க வச்சுக்க முடியுது, அடுத்தவங்களை சிரிக்க வைக்க முடியுது, அவங்களோட கவலைகளை மறக்க வச்சு ஒரு என்கேஜா ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஈவன் 1 hour அவங்களோட கவலை எல்லாம் மறந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க ரீசன் பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தான். அந்த காலத்துல நாடகம் இருந்தது, அதுக்கப்புறமா ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் இருந்தது, இன்னைக்கும் சர்க்கஸ் இருக்கு, அதுக்கப்புறம் படம் இருக்கு. 99% இப்போல்லாம் நம்ம படம் தான் பாக்குறோம். அப்படிங்கும் பொழுது நம்ம மக்கள் எல்லாருமே எதுக்கு தியேட்டர் போவோம் அப்படின்னா நிச்சயமாவே நம்மளோட அந்த 3 hours நம்ம ரொம்ப என்கேஜா இருக்கணும். சும்மா ஃபேமிலியா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிட்டு வரோம், நம்மளோட டைம் அப்படி ஒரு ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம படத்துக்கு போறோமே தவிர இன்னைக்கு நான் பாக்குற அதாவது மேக்சிமம் நான் படம்ங்கிறத நான் ஜாஸ்தி போகவே மாட்டேன். ரொம்ப ரேரா பார்த்தே ஆகணும், ஒரு நல்ல விஷயமா இருக்கு இல்ல ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நான் படத்துக்கு போவேன். இல்லைன்னா யூஸ்வலா எல்லா படத்துக்கும் போற மாதிரி இல்லை. இப்ப அப்படி ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிஜமாவே நம்மலாம் சின்ன பசங்களா இருக்கும்பொழுது டிவில நாடகம் எல்லாம் போடுவாங்க. ஜென்மமக்ஸ் பேய் நாடகம் போடுவாங்க. அப்புறம் ஒரு பேய் நாடகம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது ஒரு மலையில இருந்து ஒரு பேய் பைரவியோ இல்ல ஏதோ பேய் நாடகம் சன் டிவில போடுவாங்க. அது அப்படி வரும், அது அப்படி பேய் மூஞ்சி மாதிரி மாறும், ஒரு பொண்ணா மாறும். அதெல்லாம் பார்க்க பயமா இருக்கும் நமக்கு. அப்புறம் மர்மதேசம் இருந்துச்சு, ரமணி விசஸ் ரமணி இருந்துச்சு. இப்படி நிறைய காமெடி நாடகம் டிவிலையும் சரி சினிமாலையும் சரி ஓவராலா நம்மளை என்டர்டைன் பண்ணிக்கிறதுக்குன்னு அப்படி இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீரியல்ஸ் முருகா அதெல்லாம் பார்க்கவே முடியாது நம்மளால. வேற ஒரு கதையுமே கிடையாது. ஒரு பொண்ணு வேலைக்கு வீட்டுக்கு போயிருப்பாங்க, அந்த பணக்கார பையனை தான் இவங்க கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த வீட்டுல யாராவது ஒரு வில்லன் வில்லி இருப்பாங்க, அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. வேலைக்கார பொண்ணா ஏழையா இருக்க பொண்ணு எப்பவுமே நல்லவங்களா இருப்பாங்க. பணக்காரங்களா இருக்கவங்கள நிறைய மேக்கப் நிறைய நகை நட்டுலாம் போட்டாங்கன்னா அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. இந்த பொண்ணு ஒரு சிம்பிளா ஒரு தாவணி பாவாடை போட்டுட்டு இருந்தா நல்ல பொண்ணா காட்டுவாங்க. இதேவே தான் திருப்பி திருப்பி ஒரு நாடகத்திலயும். ஒரு நாடகத்துல என்ன பண்றாங்களோ மீதி இருக்கிற 47 நாடகத்திலயும் அதே தான் பண்ணுவாங்க நமக்கு. சோ இப்ப நாடகம் பாக்குறதே எதுக்குன்னா வீட்டுல ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு தான் அந்த நாடகம் படம் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் நம்ம. இன்னைக்கு அந்த என்டர்டைன்மெண்ட்டே சுத்தமா காணாம போயிருச்சு. அதாவது ஈவன் இப்ப படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கா நம்ம இப்ப ரீசெண்டா நான் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் மதகஜராஜா. இது பாத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசைங்க. எனக்கு சிரிக்கிறதுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு படத்தை பார்த்து நமக்கு சிரிக்கிறதுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. யாருக்கு தான் சிரிக்க பிடிக்காது? ஸோ நான் அந்த மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு படம் பார்த்து ஹோல் ஃபிலிமாவே சிரிச்ச படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மதகஜராஜா தான். ஏன்னா அந்த படமுமே 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தனால 12, 13 எவ்வளவோ எடுத்தனால அந்த மேக்கிங் அங்க அவங்க ட்ரெஸ் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்களோட அந்த ஃபிலிம் மேக்கிங் அப்புறம் அந்த பேக்ரவுண்டு அந்த படத்தோட எடிட்டிங்னு ஓவராலா பார்க்கும்பொழுது ஏதோ எனக்கு அப்போ ஒரு 13 வருஷம் முன்னாடி நம்மளாம் ஒரு படம் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த ஃபீல்ல இருந்துச்சு, நிஜமாவே ஒரு நாஸ்டாலஜிக்கா இருந்தது. ஆனா இப்ப வர படம்லாம் என்ன படம், என்ன பேர், அது எல்லாம் என்ன கதை, ஹெலிகாப்டர்ல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ட்ரெயின்ல குதிக்கிறது, ட்ரெயினுக்கு முன்னாடி போய் அப்படியே சந்தில ட்ரெயினுக்கு அடியில கீழே பூந்து மேல அப்படியே கடலுக்குள்ள எந்திரிக்கிறதுன்னு இப்படி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு வைங்களேன். படத்தை பார்க்க போறதே பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு தான் பார்த்தோம். இந்த வரலட்சுமியோட அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதுல கூட அவங்க ரொம்ப அழகா என் மனசுல நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொன்னாங்க. என்னன்னா படம் பார்க்க போறது நம்ம சிரிக்கணும், ஹாப்பியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், அதுக்குதான் படத்துக்கு போறோம். ஆனா இன்னைக்கெல்லாம் எடுக்கிற கதை எப்படி இருக்குன்னா ரொம்ப சீரியஸா இருக்கு. படத்தை பார்த்து நம்ம சும்மா சாதாரணமா போயிருந்தா கூட அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வெளில வர ரேஞ்சில் இருக்கு. ஓவர் லாஜிக் பாக்குறது, லாஜிக்கே இல்லாம சீன்ஸ் எடுக்கிறது. ஏன்னா இப்படி எல்லாம் நடக்குமா? இந்த அளவுக்கு கதையே இல்லைங்க. நிஜமாவே எப்படி சீரியல்ஸ்ல எல்லாம் டைரக்டர்ஸ்க்கு கதை தெரியாம எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா டைரக்டரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு நான் ஒரு கதை சொல்றேன், அதையவே ஒரு 10 வருஷத்துக்கு ஒரே மாதிரி ஓட்டுவோன்னு பேசி வச்சுட்டு எடுக்கிற மாதிரியே தான் சினிமாலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே
ஆஸ் யூஷுவல் பொண்ணுங்களை வந்து காட்டுற விதமா இருக்கலாம், இல்லை வந்துட்டு அதோட கதை களம் எதுவா இருந்தாலும் அதுல வந்து சில டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த பாரஞ்சித்துங்கிறவரு இப்ப நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னா, எனக்கு ஒரு டீசர் பார்த்தேன். எனக்கு அந்த டீசர்ல இருந்த விஷயங்களை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு ஆத்திரமா இருந்துச்சு. அதை வந்து ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ ஓவரால் அதை மட்டும் குறை சொன்னா பத்தாது அப்படின்றனால என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் என்டையர்லி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சனாலதான். அப்புறம் நிறைய காஸ்ட் சம்பந்தமா எடுக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து ரொம்ப சாதாரணமா, அப்புறம் ரொம்ப இல்லைன்னா ரொம்ப ரக்கடா காமிக்கிறது ஒரு ஏரியா பீப்புளை. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படி அப்படி எடுக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்தாவே நமக்கே பார்க்கும்போது, ஐயோ அந்த படத்துல அப்படி காமிச்சானே, இவன் இப்படி இருக்கானே, நான் என்ன பண்ணுவான்னு தெரியல, பயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுமக்களுக்குள்ள ஒரு பயத்தையும் ஒரு அச்சுறுத்தலையும் கொண்டு வர மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காங்க. இவனுங்க ஜாதின்னு சொல்லி சொல்லி ஜாதிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஜாதியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது கெட்ட வார்த்தையே கிடையாது. ஜாதிங்கிறது எப்படி பிரிச்சாங்கன்னா, ஒரு என்ன தொழில் பாக்குறாங்களோ அவங்கள வந்து அந்த காஸ்ட்ல சொல்லி கூப்பிடுவாங்க. அவ்வளவுதானே தவிர இது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. வெளிநாட்டுலயா இருக்கட்டும், இல்ல வேற கல்ச்சர்லயா இருக்கட்டும், தமிழ்நாட்டை தவிர மத்த எல்லா இடத்துலயும் இந்தியா ஃபுல்லாவே சரி, உலகம் பூராவுமே அவங்களோட சர்நேம் அந்த காஸ்ட் நேம பின்னாடி போட்டுக்குவாங்க. ரொம்ப சாதாரணமா போட்டுக்குவாங்க. அந்த காஸ்ட் நேம வச்சு அவங்க ரொம்ப உயர்ந்தவனும் சொல்லிக்க மாட்டாங்க, ரொம்ப தாழ்ந்தவனும் சொல்லிக்க மாட்டாங்க. அது வந்து எங்களோட காஸ்ட், அது அவ்வளவு அந்த மீட்டர்ல தான் அவங்க டிராவல் ஆவாங்களே தவிர, இவனுங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா மேபி பாலிடிக்ஸ் மத்த அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஜாதி வெறி பிடிச்சவங்கன்னு சொல்லி நிறைய படத்தை எடுத்து இன்னுமே, அதாவது நமக்கு படமா ஒரு விஷயத்த பார்க்கும்பொழுது கம்ப்ளீட் 3 hour விசுவலைசேஷன் டெக்னிக் மாதிரி நம்ம கம்ப்ளீட்டா பார்த்து இன்னுமே நம்ம அதுல அடிக்ட் ஆயிருவோம். நம்ம காஸ்ட்டை விட்டு கொடுக்க கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா எடுக்கிறாங்க. அதுவும் எடுத்து முடிச்சுட்டு கடைசியா ஒரு கருத்தை சொல்றேன்னு சொல்லி ஒரு நல்ல கருத்துக்காக, அதாவது கடைசியா வரப்போற ஒரு 30 செகண்ட் அந்த ஸ்கிரீன்ல கொடுக்கக்கூடிய நல்ல கருத்துக்காக மீதி முன்னாடி இருந்து ஒரு 3 மணி நேரம் வச்சு நம்மளை பாடுபடுத்திடுவாங்க. ஸோ நம்ம பிரெயின் எதை எடுத்துக்கும், கடைசியில வந்து அந்த 30 செகண்டையா அந்த ஹோலா பார்த்துட்டு இருந்த அந்த நெகட்டிவா காமிச்ச விஷயங்களே அப்படிங்கிறத எந்த டேரக்டர்ஸுமே வந்து யோசிச்சு பாக்குறதே கிடையாது. ஓகேங்க, இப்ப நான் என்ன பாயிண்ட்க்கு வர போறேன்னா, பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் வந்து மிக 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 கன்றாவியா இருக்கு. எதுக்கு வந்து அதுவும் அந்த பொண்ணு டைரக்டர், அந்த படத்தை எடுக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணா இருந்துட்டு எப்படி அப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. வெற்றிமாறன், விஜய் சேதுபதி, அப்புறம் வந்து விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து ரிலீஸ் பண்றாங்களா அது என்னன்னு தெரியல. ஆனா வந்துட்டு வெற்றிமாறன் ரிலீஸ் பண்றாருன்னு தெரியும் எனக்கு, இந்த பொண்ணு டைரக்ட் பண்றாங்கன்னு தெரியும். ஏன் வந்து பொண்ணுங்களா அப்படி தயவு செஞ்சு காட்டியேதான் ஆகி ஒரு படம் எடுக்கணுமா? உங்களுக்கு வந்து அந்த பொம்பளைங்களையும் செக்ஸையும் அப்புறம் காஸ்ட் அப்புறம் ஒரு குரூப்பை வந்து கேவலமா காமிக்கிறது, இல்ல ஒரு காஸ்ட்டை ரொம்ப உயர்த்தி காமிக்கிறது, இதை தவிர எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வேற கதையே இல்லையான்னு எனக்கு சுத்தமா தெரியல. அந்த படத்துல என்னெல்லாம் நம்ம வெளியே வந்து பாக்குறதுக்கு, இப்ப டிவில எல்லாம் அப்பெல்லாம் வீட்டுல ஏதாவது ஒரு டிவி ஃபேமிலியோட பாத்துட்டு இருக்கும் போது அம்மா அப்பா கூட ஒரு லவ் சீன் வந்தா கூட ஒன்னா நம்ம தான் எந்திரிச்சு போவோம். அப்படியே முறைப்பாங்க நம்மள எந்திரிச்சு போறோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்ம ஏதோ குற்றம் பண்ணிட்டு ரேஞ்சில் அப்பெல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்தை முதல்ல நம்ம நேர்ல போய் பார்க்க முடியுமா? படத்துல ஃபேமிலியா போய் தியேட்டர்ல உட்காந்துலாம் பார்க்கவா முடியும்? என்ன கன்றாவிக்காக இந்த படம் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. உங்களுக்குலாம் வந்துட்டு நிறைய எனக்கு சுத்தமா எனக்கு படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல மட்டும் படமே எடுக்காதீங்க. மொத்த தமிழ் சினிமாவுக்குமே ஒரு ரெட் கார்டு கொடுத்துருங்க. எந்த டைரக்டர்ஸுமே படம் எடுக்காதீங்க, சரிங்களா? எனக்கு சுத்தமாவே பிடிக்கலைங்க, கேவலமா இருக்கு. ஏற்கனவே நம்ம நாட்டுல வந்து ஒருத்தன் அங்கங்க ரேப் பண்ணி தூக்கி போட்டுட்டு இருக்கான், ரேப் பண்ணி கொலை பண்ணி தூக்கி போடுறான். அது பாட்டியோ குழந்தையோ என்ன வேணாலும் சரி. செயின் எடுத்துட்டு போயிடுறானுங்க, திருடுறானுங்க. பொம்பளைங்கன்னா அவ்வளவு வீக்கர் செக்ஸா பார்த்து டார்ச்சர் பண்றானுங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு புரட்சி பண்ணணும், இதுதான் பண்ணணும். இதெல்லாம் தான் புரட்சியா? ஆம்பளைங்க மாதிரி தண்ணி போடுறது, ஆம்பளைங்கள மாதிரி என்னது சிகரெட் பிடிக்கிறது, போதை பழக்கம், அப்புறம் வந்துட்டு பசங்க 4 பொண்ணுங்களோட எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி பொண்ணுங்க 4 பசங்களோட சுத்துறது, இதுதான் கதையான்னு எனக்கு சுத்தமா புரியல. மேபி ட்ரெய்லரை பார்த்து நீங்களே இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னாலே, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நீங்க வந்து இதுல வந்து அந்த பொண்ணு மேபி ஜெயிச்சிட்டா, திருந்திட்டா, வாழ்க்கையில நல்லவள் ஆயிட்டா அப்படின்னு நீங்க கடைசியா கொஞ்ச நேரம் காட்டுறீங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சுட்டாங்கிறதுக்காக தான் இந்த மொத்த படமேனா, இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எதங்க எடுத்துப்பாங்க? அந்த அறிவு கூட வரலையே, ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையா? வெற்றிமாறன் நீங்க உங்க பொண்ணையும் அப்புறம் அந்த படம் சார்ந்து இருக்கிறவங்க எல்லாமே உங்க பொண்ணுங்களை இந்த மாதிரிலாம் இருங்கன்னா விட்டுருவீங்களா? அதேனா உங்க வீட்டு பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்கு, ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணுங்கன்னா காசு கொடுத்து நடிக்க, அந்த பொண்ணுங்களாம் எப்படி நடிக்க இந்த சீனுக்குலாம் ஒத்துக்கிட்டாங்க? அவங்க பேரண்ட்ஸ் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? இந்த படம் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ரிலீஸே ஆகக்கூடாது. இது அப்படியே பேன் பண்ணிடுறோம். ஏன்னா ஏற்கனவே கேடுகிட்டு போய் கிடக்கு சொசைட்டி. இந்த லட்சணத்துல இந்த மாதிரி படம்லாம் வந்துச்சுன்னா அப்படியே பத்துக்கிட்டு வருது. எனக்கு அப்படியே தியேட்டருக்குள்ள போய் ஸ்கிரீன் எல்லாம் கிழிச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடலாமான்னு வருது. இந்த மாதிரி படம் எல்லாம் எடுப்பீங்களான்னு ஸ்கிரீனை தான் கொளுத்த முடியும் நமக்கு. அவ்வளோ
வெறி வருது எனக்கு. சுத்தமாவே தயவு செஞ்சு இந்த மாதிரி படம்லாம் தான் உங்களுக்கு எடுக்க தெரியும். உங்களோட படைப்பின் சுதந்திரம் இது. ஒரு கிரியேட்டரை வந்து நீங்க வந்து பிளாக் பண்ணாதீங்க அப்படின்னா, நீங்க என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்ல வளர்ந்து வந்திருக்கீங்களோ, அதை பார்த்துட்டு இந்த விஷயம்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கோம். இதுல வந்து நமக்கு இவ்வளோ விஷயம் கெட்டதா இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நல்லதா நம்ம என்ன பண்ண முடியும்? பீயிங் எ கிரியேட்டர், எந்த ஒரு விஷயத்த பண்ணா சொசைட்டிக்கு நல்லது, எந்த ஒரு விஷயத்த பண்ணா ஒரு பையனோ, பொண்ணோ, இல்ல ஒரு ஃபேமிலியோ, ஆம்பளை, பொம்பளை, குழந்தை, பாட்டி, தாத்தான்னு யாரு திருந்துவாங்க? என்னால ஒருத்தவங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை நல்ல விதத்துல கொண்டு வர முடியும். என்னோட திங்கிங்னால, என்னோட படைப்பின் மூலமா, அது படமா இருக்கலாம், புக்கா இருக்கலாம், இல்ல ஒரு டிராயிங்கா இருக்கலாம், இல்ல பேச்சா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் இப்படி வந்து கூட்டம் கூட்டமா போய் இத்தனை பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்குவேன். இப்படிலாம் வந்து எனக்கு அந்த பொண்ணு அந்த ட்ரெய்லர் எல்லாம் திருப்பி எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. நீங்களே பாருங்க என்னெல்லாம் நம்ம வந்து பேச தயங்குவோமோ, அதையெல்லாம் சர்வ சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு இல்லைன்னா எனக்கு என்னன்னே புரியல. நம்ம நாட்டுல இருக்க எல்லாருமே அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் பேஸ்டா, நம்ம எல்லாருமே வந்து எல்லாருமே ஸ்பிரிட்ஸா தான் பாக்குறாங்க. எல்லாருமே எனக்கு ஆத்மா. இதுல ஆண் பெண்கிற பேதம் எல்லாம் இல்ல. நான் எல்லாரும் இப்ப ஒரு 10 பொண்ணுங்க என் முன்னாடி ட்ரெஸ் போடாம வந்து நின்னா கூட நான் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை தான் நான் பாக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு நல்லவனுங்க நம்ம நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்களா? அதனால இப்படி படம் எடுக்கிறீங்களான்னு எனக்கு ஒரு கன்றாவையும் புரியல. தயவு செஞ்சு இந்த படத்தை எல்லாம் தியேட்டருக்கு கொண்டு வந்தீங்கன்னா கேவலமா இருக்கும். இந்த மாதிரி படத்தை எடுக்கணும்னு முன்னாடி வந்தீங்கன்னா யாருமே எடுக்காதீங்க. இல்ல நான் எடுத்தே தான் ஆகணும், என் படைப்பை இந்த நாட்டுக்கு சொல்லியே தான் ஆகணும்னா, உங்க வீட்டு பொண்ணுங்களை, உங்க வீட்டு பசங்களை நீங்க அப்படி படத்துல காமிங்க. சொல்லியே காமிங்க. இது வந்து எங்களோட ஃபேமிலி ஸ்டோரி. இது வந்து என் பொண்ணு, இவங்க பேர் இது, இவங்க இந்த காலேஜ்ல இது படிக்கிறாங்க. இப்ப நாங்க எடுக்க போற கதைக்கு ஹீரோயின் இவங்க தான், ஹீரோ இவங்க தான் தெளிவா போட்டே எடுங்க. அவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா. தேங்க்யூ.